பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் பயன்படுத்தும் பாத்திரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இலங்கை தேசத்திலே திருகோணமலை என்று ஒரு அழகிய துறைமுக பட்டணம் உண்டு. அந்த பட்டணத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரர் ஜூடா ஜோசப் அவர்கள் இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். தெய்வீக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்கள் என்ற ஊழியங்களை நடத்தி வரும் அந்த அன்பு சகோதரரை நாம் இப்பொழுது சந்திப்போமா? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். இந்த தேவன் பயன்படுத்தும் பாத்திர நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள கடந்து வந்திருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் இந்த நாளில் பகிர்ந்து கொண்டால் நம்முடைய நிகழ்ச்சி பார்க்கிற ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த ஆசீர்வதிக்கப்படுவார்கள். குறிப்பாக வாலிபர்கள், உங்களை போன்ற இளம் இரத்தங்கள் ஒரு துடிப்பையும் ஆண்டவருக்காக பணி செய்கிற ஒரு வைராக்கியத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று விசுவாசிக்கிறோம். முதலாவது, ஆண்டவர் உங்களை எவ்வாறு ரட்சித்தார், எப்படி அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறினீர்கள், அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். என்னுடைய அம்மா அப்பா மிகவும் வைராக்கியமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்போ என்னுடைய தம்பி வந்து பேச மாட்டார் என்ற அந்த வார்த்தையை விட அவருக்கு வேறு வார்த்தை வராது. அப்படி இருந்த நாட்களில் அம்மா அப்பா எல்லா கோயில் குளங்களுக்கும் போய் நேற்றி வைத்து தம்பி எப்படியாச்சும் பேசுவான்னு சொல்லி ரொம்ப பாரப்பட்டு இருந்த சந்தர்ப்பங்களில் அவனால் பேச்சு வரலை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவே எடுத்து ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் ஒரே ஒரு ஊழியக்காரர், ஒரு சகோதரர் வந்து என்னுடைய தகப்பனார் இடத்துல வந்து சொல்லுவாங்க. அந்த நாட்களில் நாங்கள் சின்ன வயசாக இருந்ததுனால அவங்க பேசுகிறத நாங்கள் கேட்டுட்டு இருப்போம். அவங்க வந்து சொல்லுவாங்க, இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார், நான் ஜெபிக்கிற நேரம் உங்கள் குடும்பத்தை தான் ஆண்டவர் காண்பிக்கிறார், நீங்கள் சர்ச்சுக்கு ஒருக்கா வந்து அந்த பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணினா ஆண்டவர் உங்கள் தம்பியை பேச வைப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் இந்து குடும்பமாக இருந்ததுனால என்னுடைய தகப்பனார் ரொம்பவும் கோவப்பட்டு கிறிஸ்தவன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டி அவரை பேசி அனுப்பிட்டாங்க. அதற்கு பின்பதாக திரும்ப அடுத்த நாள் அதிகாலையிலே வந்து அவர் தான் நம்முடைய கதவை தட்டுவார். நான் என்ன செய்தாலும் ஆண்டவர் இங்கே தான் பிரதர் போய் சொல்கிறாங்க அப்படின்னு. இப்படி ஒரு 6 மாத காலமாக அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரு கருத்து முரண்பாடுகள். அப்பா சொன்னாங்க, நான் சர்ச்சுக்கு வரேன், ஆனால் தம்பி பேச மாட்டான்றது தெரியும், நீங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அதுக்காகவே அவங்க சர்ச்சுக்கு போனாங்க. கிறிஸ்தவன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது என்றதுக்காகவே அவங்க சர்ச்சுக்கு போனாங்க. ஆனால் ஜெபம் பண்ணின உடனே அந்த பாஸ்டருக்கு இப்படி தோளில் தட்டி அல்லலுயா சொல்லுன்னு சொன்னோடனே அவன் அல்லலுயா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்போ அம்மா அப்பா முழங்காலிருந்து கதறி அழ ஆரம்பித்தாங்க. அல்லலுயான்னு சொல்லி எங்களை மாதிரி சொன்னதும் இல்லாமல் எங்களை மாதிரி ப்ராக்டிக்கலாக பேச ஆரம்பித்தான். அது நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அம்மா அப்பா அழுது, ஆண்டவரே நீங்கள் தான் தெய்வம் என்று சொல்லி அவங்க ஒப்பு கொடுத்த நேரம் நானும் அவங்களோட சேர்ந்து அழுது, அன்னைக்கு ஒரு விருப்பம், வாழ்ந்தா இப்படி ஒரு தேவனுக்கு ஒரு ஊழியக்காரனாக வர வேணுமென்று 8 வயசுலேயே அந்த விருப்பம் ஒரு வித்தா அப்படியே விழுந்தது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவங்க குடும்பத்தில் நிச்சயமாக. இன்றைக்கு அந்த தம்பி நன்றாய் நல்லா பேசுகிறாங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர். ரியலி ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் இல்லையா? அவரை போல ஒரு அற்புதம் செய்கிறதுக்கு ஒரு தெய்வம் அந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை பயணம் எவ்வாறு? நான் 8 வயசில் நான் ஒப்பு கொடுத்திருந்தாலும் அந்தளவுக்கு ஆழமாக தேவனுடைய அன்பை நான் ருசிக்கல. அம்மா அப்பா சேர்ச்சிக்கு அதுக்கு பிறகு போவாங்க, ஜெபத்துக்கு போவாங்க, நானும் சேர்ந்து போவேன். ஆனால் ஆண்டவருடைய அந்த அன்பை வந்து என்னுடைய 16வது வயசில் தான் நான் ருசித்து பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் ஒரு ஆவியின் கூட்டம் என்று சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல், அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்த பொழுது ஆண்டவர் என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் உணர்த்த ஆரம்பித்தார். நாங்கள் அந்த விருப்பத்தில் நாங்கள் சின்ன வயசில் அர்ப்பணிச்சிருந்தாலும் அந்த 16 வயசு வரைக்கும் நாங்கள் எடுத்த சின்ன சின்ன காரியங்கள் கூட பாவமாக ஆண்டவர் ஞாபகப்படுத்தி, இதெல்லாம் பாவம், இதிலேருந்து விட்டு நீ வெளியில் வர வேணும், நான் உனக்காக மரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் தொட ஆரம்பித்தார். தொட்டு அன்னைக்கே நான் மனம் திரும்பி, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுக்காக நான் ஊழியம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி நான் தீர்மானங்கள் எடுக்க ஆரம்பித்தோன்னே பரிசுத்த ஆவியானவர் என் மேலே வந்து இறங்க ஆரம்பித்தார். ஆமாம், அந்த 16 வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் கிருபையாய் பயன்படுத்தி வர்றார். ஒரே நாளில் நீங்கள் ரட்சிப்பையும் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். சரி, ஊழியம் செய்ய வேண்டும், அதாவது ஒரு முழு நேரமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சி உங்களுக்குள் எப்பொழுது ஆரம்பித்தது? எப்பொழுது நீங்கள் வந்து அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிங்க? ஆமாம், 8 வயதில் நான் அந்த விருப்பத்துக்குள்ளே வந்தாலும் இடைப்பட்ட காலத்துக்குள்ளே திரும்ப அதனுடைய பாரங்கள் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் 16வது வயசில் ஆண்டவர் எனக்கு அந்த பாவங்களை உணர்த்தி அதிலிருந்து என்னையை மீட்டு அவருடைய அபிஷேகத்தை கொடுத்த ஆண்டிலிருந்து ஆதி அன்பு எனக்குள்ளே திரும்ப வர ஆரம்பிச்சது. இப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ள ஊழியங்கள் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் ஆண்டவர் தனியாக ஒரு ஊழியத்தை செய்ய வேணும்னு சொன்ன அந்த பாரத்தை கர்த்தர் கொடுத்தாங்க.
சரி, ஆண்டவர் பாரம் கொடுத்த உடனேயே நீங்கள் ஊழியம் செய்ய வந்துட்டீங்களா, அல்லது உங்களுடைய ஊழிய பயணத்தில் எப்பொழுது ஆரம்பிச்சீங்க, அந்த காரியங்களை சொல்லுங்களேன். ஆமாம், அதிலிருந்து ஒரு 15 வருடங்கள் ஆண்டவர் உருவாக்க ஆரம்பித்தார். அநேக ஊழியக்காரர்களோட இடத்துல அனுப்பி ஆண்டவர் உருவாக்க ஆரம்பித்தார். அந்த அழைப்பை பெற்ற உடனே என்னுடைய குடும்பத்தில் தான் முதலாவது பிரச்சனை ஆரம்பித்தது. என்னுடைய அப்பா பெட்டியை எடுத்து தூக்கி வெளியால் வீசி வெளியில் போடான்னு சொன்னாங்க. அப்போ தனிமைப்படுத்தப்பட்டேன். காரணமே இல்லாமல் அப்பா பெட்டியை தூக்கி வீசி வெளியில் போன்னு சொன்னோன்னே என்னால் தாங்க முடியலை. ஆனால் ஆண்டவர் அந்த தனிமையில் நான் தான் உனக்கு அம்மா, நான் தான் உனக்கு அப்பா, உனக்குள்ள நான் இப்படி பலத்த காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னதுனால ஆண்டவர் அதுதான் உருவாக்கினது என்று சொல்லி இந்த நாட்களில் அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஓகே பிரதர், இப்போ நீங்கள் ஊழியத்திற்கு அர்ப்பணித்து நீங்கள் வந்து விட்டீர்கள். அந்த ஆரம்ப நாட்களில் என்னென்ன ஊழியங்களை எல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? முதலாவது எனக்கு கர்த்தர் கிருபையாக பாடுற தாளாந்த கொடுத்ததுனால எங்கே போனாலும் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை என் கையில் தந்துடுவாங்க. ஸோ அது டமரினாக இருக்கலாம், அல்லது டொல்கி தபேலான்னு சொல்லுவாங்க, அதுவாக இருக்கலாம். அதை நான் ப்ளே பண்ணி படிக்க ஆரம்பித்தோடனே கர்த்தர் பிரசன்னமாகிறது தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த முதலாவது ஊழியம். போகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவர் பாடல் கூடாக கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி நடத்துவார். நல்லா பாடுவீங்க. ஆமாம், ஆண்டவருடைய கிருபையினால. வேறு என்ன விதமான ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க பிரதர்? அந்த நாட்களில் 16 வருஷமாக 7 ஊழியக்காரர்களுக்குள்ளே இருந்து வளர்ந்த நேரங்களில் வாலிப ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள், இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டினார். சுவிசேஷ கூட்டங்கள் நடத்த, கிராம ஊழியங்கள் செய்ய, முழு நேரமாக தெய்வீக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்கள், அந்த ஊழியங்கள் எப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது? ஆமாம், நான் 16வது வயசில் ஆண்டவருக்கு என்னை நான் அர்ப்பணித்ததுக்கு பின்னாடி உனக்கு ஒரு ஊழியம் இருக்குது, எங்கே போனாலும் யாரிடத்தில் நான் வளர்க்கப்பட்டாலும் ஆண்டவர் என்னை தனியாக ஒரு ஊழியத்துக்காக என்னை பயிற்றுவிக்கிறாருன்னு சொல்லி தான் நான் அவங்களுக்குள்ளே நான் கடந்து போகிறது உண்டு. அப்படி போன சந்தர்ப்பங்களில் உனக்கு ஒரு தனி ஊழியம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாலும் அது உடனே அந்த நேம் ஆண்டவர் எங்களுக்கு தரலை. காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பல வருடங்களுக்கு பின்பதாக திருமணம் ஆகிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்பதாகத்தான் தெய்வீக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்கள் தான் உன்னுடைய ஊழியத்தினுடைய பெயர், நீ இந்த நேமுக்குள்ளே தான் நீ இந்த காரியங்களை செய்ய வேண்டும்னு சொல்லி அப்பா 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஆண்டவர் பேசினாங்க. அந்த பெயர் எப்படி, அதனுடைய அர்த்தம்? ஆமாம், தேவனுடைய ராஜ்யத்தில் பலவிதமான ஊழியங்கள் இருந்தாலும் ஆனால் நாங்கள் இன்றைக்கி பூமியில் நாங்கள் செய்கிற ஊழியம் இயேசு கிறிஸ்துவின் பணி. எப்படி தான் சுற்றி பாட்டு படித்தாலும் அல்லது மெசேஜ் எடுத்தாலும் மீட்பின் பணியை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். எப்படியாவது ஜனங்களுக்குள்ள ஆண்டவருடைய அன்பை கடத்த வேண்டும், ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை கடத்த வேண்டும் என்று சொல்லி, அவருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி, அந்த மீட்பின் பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் தெய்வீக ராஜ்யத்தில் பலவிதமான ஊழியங்கள் இருந்தாலும், பரலோகத்திலே தூதர்கள் பலவிதமான காரியங்களை செய்தாலும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்களை செய்கிறோம் என்று சொல்லி அந்த நேமை நிச்சயமாக. ஓகே பிரதர், உங்களுடைய இந்த ஊழியத்தின் முக்கியமான தரிசனம் என்ன? முக்கியமான தரிசனம் இலங்கை தேசத்திலே 300 சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி. இலங்கை தேசத்தில் 25 பட்டணங்கள் இருக்கிறது. என்னுடைய நாட்களிலே ஆண்டவருடைய வருகை தாமதித்தால், எனக்கு மரணம் தூரமாக இருந்தால், ஸோ அந்த நாட்களுக்குள்ளே 25 மாவட்டங்களையும் 12 சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர், உனக்கு சபை இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லாமல் உன்ன மாதிரியே 300 பேர் உன்னோட இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னாங்க. ஸோ எனக்கு ஒரு சபை திருவண்ணாமலை பட்டணத்தில் இருக்கிறது என்று சொன்னால், என்னோட இருக்க போகிற 300 பேருக்கும் 300 சபைகள் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பேசினாங்க. சபை ஸ்தாபிக்கிற ஒரு ஊழியம். நிச்சயமா. வேறு என்ன ஊழியங்களை செய்கிறீங்க பிரதர்? இந்த தெய்வீக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்களுக்குள்ள 12 ஊழியங்களை நீ செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதில் ப்ரேஃபுல் வர்ஷிப் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஜெபத்தோடு கலந்த ஆராதனை ஊழியங்கள், பாடலை ஜெபமாக பாடப்படுகிற ஊழியங்களில் யூத சேனையின் துதியின் கீதங்கள் என்கிற அந்த ஒளிநாடாவை ஒளித்தட்டை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இதாக சபை ஊழியங்களை நாங்கள் செய்து வருகிறோம். ஹெல்ப் ஹேண்ட் மினிஸ்ட்ரி, அதாவது உதவும் கரங்கள் ஊழியம் இருக்கிற பலத்தோடு கூட இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கோம். ஆண்டவர் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட கூட போகணும்னு சொல்லியிருக்கிறார். அதை தான் எனக்கு ஊழியத்தில் சொன்ன பொழுது, எனக்கு இந்த தெய்வீக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்களுடைய நேமை கொடுத்த பொழுது நான் ரொம்ப பயந்து போனேன். 1/2 லிட்டர் பெட்ரோல் வாங்குறனாலும் முழங்காலம் முடக்கி அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணி தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை. இவ்வளவு பெரிய ஊழியத்தை கொடுத்துருக்கீங்களேன்னு சொன்னோன்னே ஆண்டவர் லூக்கா 1வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும், கிருபை பெற்றவளே வாழ்க, உனக்கு கிருபை இருக்குன்னு சொன்னாங்க. உனக்கு ஆண்டவர் சொன்னாங்க, என் பலன் உனக்கு போதும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்,
அவ்வளோ அவர் வருகிறதுனால இந்த ஊழியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். பல பாடல்களை நீங்கள் வெளியிட்டிருக்கிறதா சொன்னீர்கள். நீங்களே பாடல் எழுதுவீர்களா? நிச்சயமாக. ஒரு பாடலை இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்காக பாட முடியுமா? நிச்சயமா, நிச்சயமா. இதுவரை தேவனே நடத்தி நீ நன்றி ஐயா, இனிமேலும் இயேசுவே நடத்துவி நன்றி ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான பாடல் பிரதர். ரியலி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான தாளந்துகளை கொடுத்து உங்களை பயன்படுத்துகிறார். இதுவரை நடத்திய தேவன் இனிமேலும் நடத்துவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அன்பு சகோதரரை ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக வழிநடத்தி இன்றைக்கு அநேகரை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்த பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நிச்சயமாக உங்களையும் ஆண்டவர் வழிநடத்துவார். இப்பொழுது இந்த அன்பு சகோதரர் உங்களுக்காக அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள். அந்த ஜெபத்தில் நீங்கள் முழுமையாக பங்கு பெறுங்கள். நிச்சயமாகவே இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். விசுவாசத்தோடு காத்திருங்கள். அவர்களுக்கு ஒரு நிமிடம் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நீங்கள் அவர்களை நடத்தி வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இனிமேலும் நீங்கள் நடத்த வல்லவராய் இருக்கிறபடியினால் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சூழ்நிலைகள் பாதகமாய் மாறி இருக்கிறதான ஒவ்வொரு வாழ்க்கைக்காகவும் இப்பொழுது நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாதகமான சூழ்நிலைகளை எல்லாம் சாதகமாய் மாற்றி கொடுக்க வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துன்பங்கள் பெரும் வெள்ளம் போல ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளும் கடந்து வந்திருக்கலாம். இதுவரைக்கும் நீங்க நடத்தி வந்தீங்க எபினேசர். இனிமேலும் நீங்க நடத்த வல்லவராய் இருக்கிறபடியினாலே ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறதான வாலிபர்களுக்கு இப்படியாக ஊழியங்களை செய்ய வேண்டும், இயேசுவுக்காக வாழ வேண்டும், இயேசுவுக்காக நான் உழைக்க வேண்டும், அவருக்காக ஒரு பணியை செய்ய வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான வாலிபர்கள் மேலே கடத்தப்பட வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்ல செயல்களை ஒவ்வொருவருக்கும் சொல்லும்படிக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் எழுப்ப வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். என்னுடைய தம்பி ஊமையாய் இருந்தது போல எத்தனையோ பேர் இந்த நாட்களிலே கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் எங்களுடைய தம்பியை பேச வைத்த தெய்வம் ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகளை சூழ்நிலைகளை ஆண்டவரை சாதகமாய் மாற்றி கொடுத்த தேவன். ஆண்டவரை ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளையும் சாதகமாய் மாற்றி கொடுக்க வேண்டும்படியாய் உம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தபடி நான் நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ரொம்ப சந்தோஷம் பிரதர். நன்றி. ஒரு மீட்பின் செய்தியை அறிவிக்க கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகின் பல பாகங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு சென்று அந்த செய்தியை அறிவிக்க உங்களை பயன்படுத்த எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அன்பான சகோதரருடைய சாட்சியை நீங்கள் கேட்டீர்கள். ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர் என்பதற்கு ஒரு அற்புத சாட்சியாக ஆண்டவர் இந்த சகோதரரை வைத்திருக்கிறார் இல்லையா? இவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்தில் மாத்திரமல்ல, உலகின் பல நாடுகளிலும் கர்த்தர் இந்த சகோதரரை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நாம் ஜெபிப்போம். உங்கள் பகுதிக்கு கூட நீங்கள் அவர்களை அழைத்து பயன்படுத்தலாம். உங்கள் பகுதியில் ஒருவேளை வாலிபர் கூட்டங்களாக இருக்கலாம், நற்செய்தி கூட்டங்களாக இருக்கலாம், கிராம ஊழியங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் அழைத்து பயன்படுத்துங்கள். ஆண்டவர் உங்கள் பகுதியை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். மீண்டும் இது போன்றதொரு தேவன் பயன்படுத்தும் பாத்திரம் நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அதுவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு உங்களை நடத்துவதாக. ஆமென். ஒமேகாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்பாவே ஒமேகாவே, உம்மை
ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே இயேசுவே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்பாவே ஒமேகாவே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே இயேசுவே உம்மை ஆராதனை செய்கிறோம். உந்தன் நாமம் உயர்ந்த நாமம், உந்தன் நாமம் உருவாக்கும் நாமம், உந்தன் நாமம் அதிசய நாமம், உந்தன் நாமம் அற்புத நாமம், உந்தன் நாமம் உயர்ந்த நாமம், உந்தன் நாமம் உருவாக்கும் நாமம், உந்தன் நாமம் அதிசய நாமம், உந்தன் நாமம் அற்புத நாமம். உயர்த்துவேன் உம் நாமத்தை இயேசுவே, உம் நாமத்தை உயர்த்துவேன் உம் நாமத்தை இயேசுவே, உம் நாமத்தை. அல்பாவே ஒமேகாவே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே இயேசுவே உம்மை ஆராதனை செய்கிறோம். உந்தன் நாமம் குணமாக்கும் நாமம், உந்தன் நாமம் பலன் தரும் நாமம், உந்தன் நாமம் தேற்றிடும் நாமம், உந்தன் நாமம் ஆற்றிடும் நாமம், உந்தன் நாமம் குணமாக்கும் நாமம், உந்தன் நாமம் பலன் தரும் நாமம்,
உந்தன் நாமம் தேற்றிடும் நாமம், உந்தன் நாமம் ஆற்றிடும் நாமம். பாடிடுவேன் உம் நாமத்தை இயேசுவே, உம் நாமத்தை பாடிடுவேன் உம் நாமத்தை இயேசுவே, உம் நாமத்தை. அல்பாவே ஒமேகாவே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.